இங்கே 4 டைப் ஆஃப் கண்டிஷனல் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, நம்மக்கிட்ட கார் இருக்குது. நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நாம் நடந்து போகலான்னு இருக்கோம். அப்போ எப்படி சொல்லலான்னா, வேற ஒருத்தவங்கள்ட்ட இஃப் யூ ட்ரை வி கெட் தேர் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நடந்து போகாமல் கார் எடுத்துகிட்டு போனால் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, டாக்கிங் அபவுட் ஃப்யூச்சர். இப்போ நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ 4 மணி போல் ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, இஃப் வி ட்ரை வி வில் கெட் த ஃபாஸ்டர். பட் நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். ஆனால் ஒன்று விஷயம் சொல்கிறோம், நம்ம கார் எடுத்துகிட்டு போனோம்னா நாளைக்கு சீக்கிரமாக போகலான்னு. தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, நம்மள்ட்ட காரே கிடையாது, பஸ்ஸில் தான் போகிற ஆப்ஷன் இருக்குது. அப்போது ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன்ஸ், கார் இருந்து நம்ம போயிருந்தா ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆனால் இப்போ போகிறது நம்ம பஸ்ஸில் தான். இஃப் யூ ட்ரோவ் வி வுட் கெட் தட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம், ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். அப்போ எப்படி ஆனால் லேட்டாக போய் சேர்ந்துருக்கோம். அப்போ சொல்லுவோம்ல, எப்போ நம்ம காரில் வந்திருந்தா 1 ஹவருக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், இப்போ 1 ஹவர் லேட்டாக வேற வந்திருக்கோம், இல்லைன்னா ஆன் டைம்லேயே வந்திருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வி ஆல்ரெடி ரீச் தட் பிளேஸ். பட் ட்ரெயின்லேயோ கார்லேயோ போயிருக்கோம், ட்ரெயின்லேயோ பஸ்லேயே போயிருக்கோம், பட் லேட்டாக போயிருக்கோம். அப்போ என்ன சொல்லுவோம்னா, இஃப் வி ஹேட் ட்ரிவன் வி வுட் ஹாவ் காட்டன் தேர் ஃபாஸ்டர். ஓகே, அதான் தேர்ட் கண்டிஷனல்.